பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். சாய் வித் சித்ரா. பறந்து போ, என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதில்? சரி மோகன், நான் சும்மா ஒரு இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சினிமாவை பற்றியே பேசுனால நான் ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். அவர் பெரிய டைரக்டர். அந்த டைரக்டர் இன்னொரு வெற்றி அடைந்து அதுக்கப்புறம் சில சமயம் ஆகிடும் சார். அப்புறம் போய் திரும்பவும் வந்து வேலை பார்ப்பாங்கல்ல. ஆமாம். இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. உங்கள் குழந்தை பேசுகிறாங்க. அவர் டைரக்டர் கூப்பிட்றாருமா, நான் போகிறேன்னா அவங்க ஃபோனில் வந்து, அப்போ நீ டைரக்டர் இல்லையாப்பான்னு கேட்டாங்க. அவருக்கு வந்து அது ரொம்ப சங்கடமாகவும் ஒரு இதுவாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வெளில சொல்லினாலும் ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா வந்து ஒரு ஹீரோ இல்லையா, அப்பாவும் அம்மாவும். அவங்க ஒரு ஸ்டெப் டவுன் ஆகிறத குழந்தைங்க முன்னாடி விரும்பவே மாட்டாங்க. அப்போது தினமும் அப்பாக்களும் அம்மாக்களும் எதுக்கு போராடுறாங்கன்னா, தங்கள் குழந்தைகள் முன்பு தாங்கள் தோற்று விடக்கூடாது என்பதற்காக. தங்கள் குழந்தைகள் முன்பு எப்படியாவது வெற்றி பெற்றுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. அந்த வெற்றி பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கலாம் நம்ம குழந்தைங்க வளருங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த எமோஷன் இந்த கதையினுடைய அடிநாதம் சார். ஆனால் இதுக்காக இந்த ஒரு இடத்துல ஒரு காட்சி வரும், அவ்வளோதான். இதுதான் அவங்க வாழ்க்கையை இயக்கிட்டே இருக்குது, இந்த குழந்தைங்கிற அந்த மாய உலகம். இதில் இன்னும் சொல்லப்போனால் திரும்பவும் இதே சினிமாக்காரங்கள்லேருந்தே சொல்கிறேன் சார். நான் ஒரு இடத்துல ஒரு ரைட்டர் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். அங்கே ஒரு ரைட்டர் இருந்தார் பாம்பேயில். நான் 2-3 இடங்கள் அப்படி வேலை பார்த்துருக்கேன் சார் ரைட்டராகவே. ஒரு சிக்னல், நானும் ஒரு காரில் போயிட்டுருக்கோம். சிக்னலில் வண்டி நின்றுச்சு. அதில் வந்து தெருவில் பிச்சை எடுக்கிறவரமாக பிச்சை கேட்டாங்க. கையில் குழந்தை இருந்துச்சு. அவரால் கண்ணீர் நிறுத்த முடியல அந்த ஃபர் ஆஃப் த மூமெண்ட்டில். எனக்கு நான் இப்போ 24 வயசு எனக்கு அது என்னென்னலாம் புரியல. அப்புறம் அடுத்த நாள் சும்மா பேச சொன்னேன். என்னென்னா, ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, ஒரு வேளை நம்மளால் சம்பாதிக்க முடியலாமல் ஆயிடுச்சுன்னா எப்படி குழந்தைய வளர்க்குறது, இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். இது கிட்டத்தட்ட நீங்கள் மிடில் கிளாஸில் பிஸ்னஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்குது சார். இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க, ஐடி வேலைக்கு ஏதோ மாதம் வந்துடும். ஆனால் அந்த லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கோடி ரூபாய் லோன் வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் பிஸ்னஸில் கடன் வர கரெக்ட். அது நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியுமா முடியாதா, அந்த லைஃப் ஸ்டைலில் குழந்தைக்கு ஒரு ஸ்கூலில் சேர்த்தோம், இதில் பண்ணிட்டோம், அதுலேருந்து ஸ்டெப் டவுன் ஆயிடுவோங்கிற பயத்துடைய நாட்களை கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பதட்டத்தோடு தான் சார் ஒவ்வொரு இரவும் மிடில் கிளாஸில் எல்லா அப்பா அம்மாக்களும் உறங்குறாங்க. இஎம்ஐ துரத்த, கடனை துரத்த. ஆனால் அந்த பதட்டம் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் படுத்து தூங்குறப்ப துளியும் இன்றி போய் அடுத்த நாள் காலையில் திரும்பவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் கிளம்புறாங்க. ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தினுடைய இரவுகளும் ஒரு படுக்கை அறையிலும் அது இஎம்ஐயை பற்றியும், எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கிறத பற்றியும், இன்றைக்கி பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இப்படி சொல்லிட்டாங்கிறத பற்றியும், நம்ம இல்லாத மொபைல் ரொம்ப பார்க்குறானே அதில் என்ன பார்க்குறாங்கிறது தெரியலேங்கிறத பற்றியும், நம்ம இல்லாதப்ப இவனை எப்படி, நம்ம 2 பேர் இல்லாதப்ப இவன் யார் கூட பழகிறாங்க தெரியாத பற்றியும், இப்போ இருக்கக்கூடிய நண்பர்கள் சரியில்லையா இப்படிங்கிற கான்வர்சேஷனோடையும், அடுத்த நாளைக்கு எப்படியாவது இது எப்படி சரி பண்ண போகிறவங்களுடைய தீர்வுகளோடையும் தான் அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் குழந்தைகள் உறங்கிய பிறகு அவர்கள் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு நடுத்தர வீட்டு குடும்பத்தினுடைய ஒரு இரவு உறக்கம். உண்மை. இது வந்து இது ரொம்ப அழகான உறக்கம் தான். ஏன்னா தே ஹாவ் அ ட்ரீம். அண்ட் ஒரு சினிமாவை விட ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு சொல்லுவேன். இதுதான் ஃபங்க்ஷனல் ஃபேமிலியினுடைய சுவாரஸ்யம். கான்ஃப்ளிக்ட் இருக்குது, புற உலகம் தரக்கூடிய நெருக்கடி, அதை எதிர்கொண்டு போராடுகிற பெரும் வீரர்கள் தான் அம்மாவும் அப்பாவும், எல்லா பெற்றோர்களும்.
அவங்க குடும்பத்துக்கு தே ஆர் த வாரியர்ஸ் அண்ட் தே லவ் தேர் கிட்ஸ் லைக் எனி திங். அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் வேணாம், அது நல்ல அம்மாவா நல்ல அப்பாவானா, அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை அவங்க செய்கிறாங்க. அண்ட் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மலைகள் மீது ஏறுறாங்க, குளத்தில் நீந்துறாங்க, பறக்கிறாங்க. இந்த படம் அந்த அப்பாக்களுக்கும் தான் நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் அந்த அம்மாக்களும் அப்பாக்களும் தங்களையும் சந்தோஷப்படுத்திக்கணும், அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ இந்த படத்திற்கு தங்கள் குழந்தைகளோட வரக்கூடிய அம்மாக்களும் அப்பாக்களும் அந்த ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ சிக்கல் இருந்தும் அந்த ஒரு 2.25 மணி நேரம் தங்களை ஆசுவாசப்படுத்திட்டு சிரித்துட்டு தங்களை இன்னும் நேசித்துட்டு தங்கள் குழந்தையை நேசித்துட்டு திரும்பி போவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ பறந்து போவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான நட்சத்திரங்களில் பல பேர் அதில் நடிக்க வச்சுருக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் அந்த கதாபாத்திரத்துக்கு மிகச்சரியாக நடிக்கக்கூடியவர் அப்படின்னு சிலர் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவங்களும் மிக அழகாக பொருந்தி போயிருக்காங்க. எப்படி சார் கிரேஸ் ஆண்டனியோட படம் நம்ம பார்க்குறோம்ல சார், பார்க்குறப்ப அவங்க கும்பலிங்கி நைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த அப்பன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் அவங்க வேகமாக ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் போவார், அந்த ஆக்டிவால் ஏறுவாங்க. அந்த ஒரு ஷாட் பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா தான் அந்த அம்மா. கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்போஸ்டில் போய் சாரி ஸ்டால் போடுவோம், கொஞ்சம் லிப்ஸ்டிக் கூட போடுவாங்க, தோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதையுமே கொஞ்சம் மிகையாக தன்னுடைய கஷ்டங்களை மறைக்கிறதுக்காக ஒருத்தர் ரொம்ப மிகையாகவே இருப்பாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய அம்மா. ஒரு டாம்பீகம் வேணும் எனக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு அப்படின்னு ஒரு ஃபீல் வேணும். அது அப்படியே அவங்கள்ட்ட சொன்னால் அந்த காலத்தில் சௌகார் ஜானகி மேம் அவங்கள்ட்ட ஒரு இருக்கும். ஒரு அவங்க வந்தாங்கன்னா அந்த இடமே தூள் பண்ணிடுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நடிகை தான் அவங்க. அந்த கதாபாத்திரம் அப்படி ஒருத்தர் தான் தேடிட்டே இருந்தேன். அப்படி ஒருத்தர் வந்தால் தான் சார் அதில் இருக்க ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது நம்ம காமெடி எழுதலை, சிச்சுவேஷ்னலாக இருக்கக்கூடிய 2 பேர் பேஸில் வரக்கூடிய ஹியூமர், அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள். காமெடினா எப்படி வேணாலும் பண்ணிடலாம். ஸோ அதை அப்புறம் அந்த ஹியூமர் நடிக்கவும் வரணும். எப்படி சிவா சார் ஹியூமர் வருமோ அதே மாதிரி கிரேஸ்க்கும் ஹியூமர் வரும். ஸோ அதான் அதனுடைய அந்த கதாபாத்திரம் கலப்பு திருமணம் செய்து கொண்டதுனால அவங்களுடைய திருமணத்தில் பிரச்சனை, சகோதரி உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காட்சி அமைப்புகள் இருக்குது. அது நீங்கள் சொல்ல வந்த கதைக்கு எந்த மாதிரி உதவி செய்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நம்ம வாழ்க்கையினுடைய இப்போ இவங்களுக்கு ஒருவேளை ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருந்தா, இப்போ இவங்க அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவும் எங்கேயோ இருக்காங்க, இவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் வயதானவர்கள் வந்து இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த நீங்கள் சிட்டியில் நம்ம தனியாக குழந்தைங்களோட வாழ்கிறதுக்கும் சில பேருக்கு கூட அம்மாவோ அப்பாவோ வந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் அந்த மொத்த பெரும் குடும்பத்துலேருந்து விலகி ஒரு தனித்த சிறு குடும்பமாக மாறுறப்ப சந்திக்கக்கூடிய சிக்கல் இந்த கதையில் தேவைப்படுது. அப்புறம் வந்து இவங்க ஒன்றும் ரொம்ப ஹாப்பி கப்பல். இவங்களுக்குள்ள அந்த கதையில் அந்த வருத்தத்தை பற்றி பேசவே இல்லை. அந்த இருக்குது, ஆனால் டெய்லி நைட் அதை பற்றி பேசிக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு சப்போர்ட், எமோஷ்னலே சப்போர்ட்டே இல்லாமல் அந்த பெண், அந்த யாரோ தன் கடையில் வேலை பார்க்குற ஒருத்தரை தன்னோட இதுவாக கருதுறது. உலகம் அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டாக இருக்குது. இப்போ இவராது இவங்க அம்மா கிட்ட போகிறார், அப்பாட்ட போகிறார், அவங்களுக்கு உலகமே இந்த பையனும் இந்த புருஷனும் தான். அவங்க அதுக்கு சதா உழைக்கிறாங்க. எங்கேயோ போய் கடையில் ஸ்டாலை போட்டு நடந்து ரோட்டில் எண்ணெய் மிதக்கிற ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி அதில் ஒரு 15 ரூபாய் மிச்சப்படுத்திட்டு வாட்டர் பாட்டில் வாங்காமல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய 2 பாட்டில் தண்ணி கொண்டு போய் சி சேவ்ஸ் எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் மணி. அந்த பக்கத்தில் தரையில் சிந்தின ஒரு துளி எண்ணெயும் வீணாக்காமல் அதை எடுத்து வடிகட்டி திரும்பவும் அதை பணமாக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா. இவங்க 2 பேரும் ஆனால் பையனுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இவங்களுக்கு செலவழிக்கிறதே இல்லைன்னா அட்லீஸ்ட் அப்பா கூட தம் அடிச்சிடுறாரு, அம்மாவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இந்த இப்போ ஒருவேளை அவங்க சைடில் ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சி கூட இருந்திருந்தா அவங்க இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வீடு வந்து அவங்க அந்த சிஸ்டர் ஒன்று சொல்லுவா, கடைசி நீ புடவை வைக்கிறதானே இருக்கேன்னு ஒன்று ஸ்டாலில் சேலை போட்டு தானே வைக்கிறேன். அப்போ அவங்க ஆக்சுவலாக அப்போ வேறு ஏதோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பாங்க போல இருக்குது. நமக்கு தெரியல, எனக்குமே தெரில. எனக்கு இப்படி ஒரு இது தேவைப்படுச்சு சார். ஸோ அதுக்காக தான் அந்த தர்க்கத்தை சரி பண்ணுவதற்கும் அப்புறம் அப்படி சில கப்புள்ஸையும் நான் பார்த்துருக்கேன் சார். லைக் 2 ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாகவே அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும். நிறைய இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பெரும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, ஐடியாலஜிஸ், அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து லைஃப்குள்ளே இருக்குது. இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்களை படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னால் பல பேருக்கு போட்டு காட்டி அந்த படத்தை பற்றி கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சில மாற்றங்கள்லாம் செய்கிறாங்க. அது வேறு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே பல இடங்களில் இந்த படத்தை திரையிட்டும் மக்களுக்கே காட்டியிருக்கீங்க. எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க சார்? தைரியம் தான் சார். நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம படத்தை மக்கள் தான் சொல்லணும் படம் நல்லா இருக்கான்னு இல்லையா? அப்போ அவங்களே கேட்டுருவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி லைஃப்பில் ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒன்று.
ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரொமோட் பண்ண முடியும் சார். ஒரு நல்ல நடிகர் இருக்கக்கூடிய படத்தை நடிகரை வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். நான் சொல்கிறதுக்காக சிவா நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லி, நான் சொல்கிறது வந்து வணிக ரீதியாக இன்னும் பாப்புலரான நடிகரை ஒன்று போட்டோனாலே அது உடனே பார்த்து அப்படி ஒன்று உண்மை. அப்போ இந்த கதையை, இந்த படத்தை ஏன் மக்கள் திரையரங்குக்கு வந்து பார்க்கணும் சார்? எதுக்காக பார்க்கணும்? நல்லா இருக்கு விட்டுருங்க, எதுக்கு அவன் வரணும்? இப்படி ஒரு படம் வருதுங்கிறது எப்படி சொல்கிறது? அதை நான் மக்கள்கிட்டே கேட்குறேன். நீங்களே சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்கள்கிட்டையும் மீடியா இருக்குது. முன்னாடி மக்கள்கிட்ட மீடியா இல்லை, இன்றைக்கி பார்க்குற எல்லாத்தையும் மீடியா இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு ரிஸ்க் இருக்குது. நல்லா இல்லைன்னா அன்றைக்கி அந்த வாரமே நல்லா இல்லைன்னு எழுதிடுவாங்க. ஆமாம். அப்போ அது ஒரு அசாத்திய துணிச்சலும் அசாத்திய நம்பிக்கையும். இந்த படத்தில் நானும் ஒரு தயாரிப்பாளர் இருக்கனால அந்த துணிச்சல் எடுத்தேன். இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட சொன்னால் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த படத்தில் இது என்னால் முடிஞ்சது செஞ்சேன். அண்ட் அது நல்லா போயிட்டுருக்குங்கிறது என்னுடைய படத்திற்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கதைகளெல்லாம் உங்களுடைய சக தோழலான வெற்றிமாறன் உங்கள்கிட்டலாம் விவாதிப்பீங்களா? முழு கதை விவாதிக்கிறது இல்லை சார். எல்லாருமே ஒரு ஐடியா தோன்றப்ப வெற்றியும் நானும் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பேசிக்குவோம். மிஸ்கின் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் அவர் நெவர் ரொம்ப முடிகிறப்ப வேணால் சம்டைம்ஸ் சொல்லுவார். என்ன ஜேர்னல் பண்ணுறேன் அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குமே தவிர காட்சி ரீதியாக இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோங்கிற டிஸ்கஷன்ஸ் இருக்கார். வெற்றியும் நானும் வந்து எங்கள்கிட்ட இருக்க எல்லா கதையும் 2 பேர்த்துக்கும் என்கிட்ட எவ்வளோ கதை இருக்குது, அவர்கிட்ட எவ்வளோ கதை இருக்குது, லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது. நாங்கள் அப்போ இருந்து மிஸ்கினுக்கு முன்னாடி இருந்து எனக்கு வெற்றி அஸ்னேட்டாக இருந்து பழக்கங்கிறனால இந்த இப்போ எடுத்துருக்க படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ரிசர்ச்சுக்கு அவர் போனப்போ எந்த பைக்கில் போனார் வரைக்கும் எனக்கு தெரியும். அதை போயிட்டு வந்து அன்றைக்கி இரவில் என்ன பேசணும், அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எப்படி டெவலப் ஆச்சு என்னங்கிற அந்த ப்ராசஸை அப்போ நடந்துச்சு. நான் சொல்ல 2004 2005 அது இன்னும் ரிலவெண்ட்டாக இருக்குது. அருமை. இப்போ எனக்கு வெற்றிக்கு எப்படி இருக்குன்னா கதைகளை மாற்றி சொல்கிற பழக்கம் இருந்ததுனால ஸோ கிட்டத்தட்ட வெற்றியினுடைய பேங்க்கில் என்ன இருக்குது, நம்ம பேங்க்கில் என்ன இருக்குன்னா கதைகள் என்ன இருக்குங்கிறது 2 பேருக்கு தெரியும். மிஸ்கின் அண்ணனுக்கு வந்து நான் சரி என்ன ஆஃபீஸ்க்கு யார் வந்தாலும் படத்தை கடிக்குவேன். எனக்கு எந்த இன்ஹிபிஷனும் கிடையாது. நீங்கள் வெற்றி அதே மாதிரி தான். இஃப் யூ வாக் இன் டு மை ஆஃபீஸ் நீங்கள் போய் படம் பார்க்கலாம். உங்கள் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் படம் காட்டுவோம். அது என்னென்னா இந்த ஒருத்தர் படம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறதுல நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும். இது ஒன்று. அப்புறம் அதில் ஒன்றும் மறைச்சி வச்சு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இது ஒரு பக்கம். மிஸ்கின் அண்ணன் வந்து எப்படின்னா ரொம்ப பொசசிவாக அதை வச்சுருப்பார். அதை நல்லா காட்டணும்னு நினைப்பார். அவசரப்பட்டு காட்டிடக்கூடாது. ஒரு முழுமை அடையாமல் அதை காட்டிடக்கூடாது. ஒரு டீசர்னா கூட அவர் இது நான் ரெடி பண்ணிக்கிறோம் 4 நாள் அது முடிச்சு அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒருத்தர். பட் ஆனால் அவரும் என்ன கதை பண்ணுறாரு, அது என்ன இப்போ ட்ரெயின்னு ஒரு படம் எடுத்தார். இப்போ நான் ட்ரெயினில் எடுத்து முடிச்சிட்டேன் 7 கடலை நம்மளே. நான் என்ன கூப்பிட்டு அந்த ரஷ்லாம் பார்த்துட்டு அவங்க முதல்ல எப்படி போட்டிருந்தாங்கன்னா அந்த ட்ரெயின் செட்டு பெருசாக போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இதில் வந்து நான் சொன்னேன் ட்ரெயினை சின்னதாக்கணும்னு அதை சின்னதாக்குனேன். ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இப்போ நான் பண்ண எதையும் அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். ஸோ ஏன்னா 2 பேருமே ட்ரெயினை வச்சு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்போ நான் என்ன சிக்கலை சந்தித்தேன் செட்டில் சிஜியில் என்ன சிக்கல். ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல்ங்கிறது இருக்கும். அண்ட் ஸோ இப்படி அது போக எங்கிட்ட ஏகப்பட்ட பேர் நான் கதைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நிறைய யங் டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு போவாங்க. பட் நிறைய அப்படி அது வந்து நம்ம தான் பயப்படும். ஐயோ கதை டைம் இல்லாத அளவுக்கு கதை கேட்க வேண்டியிருக்கும். எல்லாருமே இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்கிரிப்ட் படிச்சிருங்க, ஒரு தடவை கதை. அது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து லைக் இட்ஸ் தேர் ஐ திங்க் நினைக்கிறேன். அதனால் பெரிய ஒளிவு மறைவு இருக்குமா தெரியல சார். வி ஷேர் வித் ஈச் அதர். பட் அதுக்கு ஒரு எல்லைகள் ஒவ்வொருத்தர் அதை ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வணிக ரீதியான கதைகள் இப்போ பல பேர் படமாக்குறாங்க. அது மாதிரி படங்கள் இருக்கிற கதையை கூட அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? ஆமாம் சார். நிறைய யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் சோ-கால்டு கமர்ஷியல் ஃபிலிம் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். பெரும் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து எடிட் பண்ணுறதா வேணாமான்னு என்கிட்ட கேட்பார். ஒரு பெரிய கமர்ஷியல் படம் வரும், இது நான் நான் தான் புஷ் பண்ணது, பண்ணுங்க இந்த ஸ்டைலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி நிறைய இல்லை சார். இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கோம்ல சார். எப்படி பாரராஜா சார்கிட்ட நான் வந்தனோ அப்படி என்ன தேடியும் வர்றாங்கல்ல. அவங்கக்கிட்ட நான் பாரராஜா என்ன கொடுத்தாரோ அவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியல. நான் கூட என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஏன்னா அவ்வளோ கொடுத்துருக்காரு பாரராஜா. நான் சொல்கிறது வந்து நம்பிக்கை, இது பாராட்டு. கமர்ஷியல் படங்களை வந்து சரியாக அவங்களால கணிக்க முடியுமா? நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த பாதையில் போனால் வெற்றி பெறும் அப்படின்னு. இப்போ அசுரன்லாம் வந்து வெற்றி நான் சொன்னேன். அது வேகமாக ரிலீஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அது மேலே சந்தேகம். சொன்னேன் வெற்றி இதுதான் உங்களோட டைரக்டர், கமர்ஷியல் டைரக்டர் இதான் ஆக்க போகுது. அசுரனுக்கு அப்புறம் தான் வெற்றியுடைய விஸ்வரூபம் இல்லையா? ஆமாம். அசுரன் அதுக்கு முன்னாடிலாம் வெற்றி எடுத்த படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அசுரன் தான் கமர்ஷியல் ஹிட். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியும் சார். இந்த பார்த்துட்டு வெளியில் வர்றப்பே இந்த படம் பெரிய ஹிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். எந்த கட்டத்திலேயாவது நாம் இது மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணி பெரிய வெற்றி அடையலை அப்படின்னு ராமுக்குள்ள வருத்தம் இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம ஒரு படம் பண்ணுறோம். நான் திரும்ப சொல்கிறேன், அந்த படத்தினுடைய வெற்றி கிடைச்சதா கிடைக்கலையா நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த படத்தோட வெற்றி கிடைச்சதா கிடைக்கலான்னு யோசிக்க முடியாது. ஏன்னா
அந்த வெற்றியை தீர்மானிப்பது வெறும் டைரக்டர் மட்டும் இல்லை, அந்த ப்ராஜெக்டே டிசைன் பண்ணணும். நீங்கள் அந்த ஹீரோ யார், மியூசிக் டைரக்டர் யார், ஹீரோயின் யார். சார் ஒன்றும் இல்லை சார், முதல் ஒரு வாரம் கூட்டம் வரணும்ல சார். அந்த முதல் ஒரு வாரம் கூட்டத்துக்கு வெறும் ஒரு டைரக்டர் மட்டும் புல் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ தான் புல் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பறந்து போவோம் விஜய் சார் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த பறந்து போக படத்தை விஜய் சார் நடித்தா இன்னும் கொஞ்சம் தான் நான் மாற்றணும். இப்போ நீ விஜய் சார் நடித்தா இதனுடைய கலெக்ஷனும் வீச்சும் எல்லாமே வேறு. இதே கதை தான், இதே ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் பண்ணி தான் இன்னுமே அவரோட ஸ்டைல் ஹியூமர் பண்ணி தான் இன்னுமே ஒர்க் அவுட் ஆகும். அவரும் ஒரு குழந்தைக்கு அப்பாவும் 8 வயது குழந்தைக்கு அப்பாவும் பையனும் நடிச்சா அது பயங்கரமாக தான் ரசிக்கப்படும் இல்லையா? அவரோட மீட்டரில் உள்ள ஒரு படம் நான் சொல்கிறேன். இது லார்ஜர் தன் லைஃப் இல்லை. ஆனால் இப்போ அவர் உள்ளுக்குள்ளே வரப்படி இதை கொஞ்சம் லார்ஜர் தன் லைஃப்பை லைட்டாக மாற்றிக்க போறீங்க, அவ்வளோதான். இதே கதையை நீங்கள் மாற்றிக்க போறீங்க. இப்போ நான் சிவா வர்றப்ப எப்படி சிவாவுடைய பலத்தை அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே சேர்த்திக்கணும், விஜய் சார் வந்தால் விஜய் சாரோட ஸ்கிரிப்ட் சேர்த்திக்க போகிறோம். அப்போ அதோட ரீச் வேறு. அதுக்கு விஜய் சார் ஒருத்தவங்க நம்ம நினச்சி என்ன பண்ண முடியும்? அப்போ கமர்ஷியல் சக்ஸஸ்னால் இந்த படத்தினுடைய ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே என்ன கிடைக்குங்கிறது உங்களுடைய வணிக ரீதியான கமர்ஷியல் சக்ஸஸ். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தாண்டி எல்லா வெள்ளிக்கிழமையும் அந்த படம் ஓடிட்டு இருந்தால் அந்த படத்தினுடைய வெற்றி. ஸோ அதனால் நான் எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம எந்த ப்ராஜெக்டை என்ன பட்ஜெட்டில் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த லாபம் வருதா, கொள்ள லாபம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்டைம்ஸ் ஒரு குறிஞ்சிப்பு பூத்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி தான் அதை யோசிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம வணிக ரீதியான படங்களை குறைச்சி மதிப்பிடல. அதையுமே ஜெயிக்கிறது வந்து சார் எல்லாரும் இருந்தாலும் எல்லா படமும் ஜெயிச்சிருது இல்லை. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் ஒரு சிலரோட பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சரியாக அமையலை. நான் தவற விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது லைக் நம்மளுக்கு அப்போ வந்து அதை எப்படி அணுகணும், அந்த சமயத்தில் என்ன பேசணும், அது என்ன பண்ணிடணுங்கிறது தெரியாமல் நம்ம எப்போதும் மேலே ஃப்ராங்க் அண்ட் ஓப்பனாக இருக்கிறப்ப அது அவங்க நம்மள்ட்ட படம் பண்ண விரும்புகிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருந்திருக்கு. அது அப்புறம் நம்ம வெவ்வேறு காரணங்களுக்காக வேறு இடத்துல ஒவ்வொரு படம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் அது இப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான கதை அமைகிறப்ப அதை நம்ம பண்ணலாம். தனுஷோட ஒரு படம் இணைஞ்சு பணியாற்றுறதா சதாம் ஹுசேன். பட் அதுக்கப்புறம் அது பண்ண முடியல அன்றைக்கி. ஏன்னா அப்போ தனுஷானும் அதை என்ன சொல்கிறது பொல்லாதவன் வந்திருக்கு. கட்டுரை தமிழ் டைரக்டர் அவரால் கொண்டு போய் ஒரு இடத்துல டிசைன் மவுண்ட் பண்ண முடியல. ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் நான் முடியல. அப்புறம் ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்தில் இல்லை. அன்றைக்கி அவருமே அப்கமிங் இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் இந்த பொசிஷன். ஸோ ட்ரைட் அப்படி பண்ணோம். அப்புறம் அது அப்படியே கைவிட்டு போயிடுச்சு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நடிகரோடு இணைந்து பணியாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இப்போ இந்த பேர் வந்து நம்முடைய கதாபாத்திரத்தை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நட்சத்திரங்கள் இன்றைக்கி யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க சார். ஒருத்தர் 2 எல்லாருமே சொல்லலானுங்க. எல்லாருக்குமே பிடிச்ச கமல் சார், ரஜினி சார். நம்ம போய் நம்ம கூப்பிட்டா போய் நம்ம லைக் நீங்கள் ஒரு சினிமாவுக்கு வரப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல சார், செக் லிஸ்ட். அது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கும்ல சார். லைக் அது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டியல் போட்டே போகலாம். இப்போ இருக்க மணிகண்டன் வரைக்கும் போட வேண்டியிருக்கும் நீங்கள் அப்படி. ஏன்னா இப்போது ஒரு குடும்பஸ்தன்லாம் அவரோட ஹியூமர் டைமிங் இப்படி ஒவ்வொருத்தர் சார் வந்துகிட்டே இருக்காங்க சார். நீங்கள் இப்போ விஜய் சேதுபதி சார்லாம் இதற்குத்தானே ஆசைப்படைய பாலகுமார்லாம் எத்தனை இரவு பார்த்துருப்பேன் சார். நான் திரும்ப அவர் யோசிச்சு ஏன் ஹியூமர் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ ஹியூமருக்கு தான் நல்ல டைமிங் சார். எக்ஸ்ட்ரா அவர் அப்படியே சிவா மாதிரி இன்னொரு ஆள் சார். அவர் நல்ல டைமிங், அன்பிலியபிள் டைமிங். எனக்கு தெரிஞ்சு தலைவன் தலைவர் இருக்குல்ல சார். நான் வந்து பாண்டியராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த படம் நடிக்கிறாருன்னா ஓகே ஒரு ஹியூமர் படம் வரப்போகுது. அவர் விடுதலை எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தார், அதெல்லாம் மாட்டுக்கிறது. ஆனால் அவர் ஹியூமர் பண்ணால் சார் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு காணும். இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத 2 சினிமாவில் எனக்கு இது 2 படமும். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு காணும். இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, அந்த இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அவ எல்லாருமே சார். ஐயோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதில் எந்த லிஸ்ட்டு சொல்லுவீங்க? எங்கேருந்து தொடங்க? எல்லாருமே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய மனைவி உங்களுடைய சிறந்த விமர்சகரா? அவங்க ஒரு கவிஞர். அவங்க வந்து எப்படி சொல்லலாம், எனக்கு பிடிக்கிறதுலாம் அவங்களுக்கும் பிடிக்கும். பட் ஆனால் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சில சமயங்களில் இது வேண்டான்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துலேருந்து வரும்னா, இது ரொம்ப ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்குது, இது சமூகம் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு நுட்பமாக பேசுவாங்க. இப்போ புத்தகங்கள் படிப்பாங்க, இலக்கியங்கள் படிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க, இதை வைக்க வேணான்னு. நான் கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருந்து கடைசியில் அவங்க சொன்னதை கேட்டுருவேன். ரேட்டிங் டேபிள் இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் தூக்கிடுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் வரும். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை தான் எடுக்கணும். நம்ம வீட்டில் கதை சொல்லிடுவேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது மாதிரி சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய படங்களில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட தான் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இதுக்கு மாதிரி தான் கட்டுரை தமிழப்போ
நான் வந்து இந்த தலைவாசல்னு ஒரு படம் வந்துச்சு சார், ம். பாலபாரதி, ஆமா. அவர் கூட சேமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓஹோ. எனக்கு அப்போ யாரெல்லாம் தெரியாது, நமக்கு அந்த படம் பிடிக்கும். முத்து வந்து இல்லை இது யுவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும், முத்து சொல்ல கரெக்டாக இருக்கும், யுவன்ட்டு கூப்பிட்டு போனா அப்படி எனக்கு. இவருடைய திரைப்படங்களில் இன்னும் திரைக்கு வராத திரைப்படம் 7 கடல் 7 கடல் 7 மலை. 7 கடல் 7 மலை ஐ திங்க் உங்கள் உதவி இயக்குனருக்கு அந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார், அவங்க தான் டைரக்டர் அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி இருக்கும். அது மாறி அவங்க எல்லாம் என்ன நினச்சிவாங்க, நான் ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.